கைஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னு சொன்னால், இப்போது நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா, சில பேர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா சர்வர் இஷ்யூன்னு வருது. சர்வர் ரிஜெக்ட்ன்னு வருது இல்லைங்களா? அது வந்து மேபி 2 ரீசனால் இருக்கலாம். அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. நான் என்ன பண்ணேன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த எரர் இருந்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய்ட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா? ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதில் வந்து ஸ்பேஸ் வந்து கிளியராக இருக்கா, கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது எப்படி பார்க்கணுன்னு சொன்னால், ஒன்றும் இல்லை, உங்களோட க்ரோம் ப்ரௌசர், நீங்கள் ப்ரௌசர் க்ரோம் தான் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பயும் போய் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக வந்து கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ட்ராப் டவுன் போனீங்கன்னு சொன்னால் கூகுள் ஒன்னு ஒரு சில அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானில் போய் பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ நீங்கள் ஸ்பேஸ் வந்து ஆக்குபேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 15 ஜிபிக்கு வந்து 10.36 ஜிபி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அண்ட் தென் செகண்ட் திங் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரௌசரோட கேட்ச் மெமரி நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ சாம்சங் ஃபோன் மற்ற ஃபோன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அந்த கிளியர் மெமரி ஷார்ட்கட்டாக கிளியர் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால், அந்த அப்ளிகேஷன் ஐக்கனை ஹோல்டு பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே ஒரு இன்ஃபோன்னு ஒரு சின்ன குட்டி ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் மெமரியை நம்ம ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு கேட்ச் மெமரி இங்கே கிளியர் கேட்ச்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்து கிளியர் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செட்டிங்ஸில் போய் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் ட்ராப் டவுன் போய்க்கோங்க. எப்பயும் யூஸ்வலாக நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப் மேனேஜருக்கு போய்க்கோங்க. தெரியலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதுங்க. நீங்கள் ஆப்னு சர்ச் பண்ணாவே ஃப்ரண்ட்லேயே வந்து நிற்கும் செட்டிங்ஸில். ஆப்ஸ் அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அதில் எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஸ்டோரேஜ் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கேட்ச் மெமரி பாருங்கள், கிளியர் கேட்ச்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்வர் ரிஜெக்ட்ன்னு சொல்லி அந்த ஃபார்மில் வராதுங்க. வேறு ஏதாவது டவுட்னா 1 to 1 எனக்கு போடுங்க. நான் உங்களுக்கு எப்போனாலும் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறேன்.